ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் வந்து ஹீரோயின் பேர் வந்து ரேன். இவங்க வந்து மெமரி எல்லாமே வந்து எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, உண்மையாவே உங்களுக்கு மெமரி எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க ஒரு டைம் வந்து இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது வந்து கரண்ட் டெக்னாலஜிங்க. ஒரு டைம் வந்து மெமரி டெலிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து ஸ்டோர்லாம் பண்ண முடியாது. உங்க 7 நாள்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். என்னங்கிறது யோசிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் மெமரியன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்கு மெமரி வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவரை ஏமாத்திட்டாங்க. ஒரு பொண்ணு கூட கனெக்ட் இருக்கு, அதனாலதான். அப்பதான் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. கம்பெனி ஆனிவர்சரி வருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கும் வந்து 5th இயர் ஆனிவர்சரி வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, நானும் என் ஒய்ஃபும் சின்ன வயசுல இருந்தே எங்க 2 பேரையும் தெரியும். அவ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவ இல்ல. நான் தண்ணி மாதிரி, அவ ஃபிஷ் மாதிரி. 2 பேரும் எப்பவுமே வந்து ஒன்னாதான் இருப்போம். 2 பேரை யாரானாலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவ பேசியிருப்பா. இதெல்லாம் வந்து இவ வந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருந்துட்டு தான் சொல்லுவா, எப்படியோ நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து இவங்க காமிப்பாங்க. காமிச்சதுக்கு அப்புறமா அப்படியே 2 பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க க்ளோஸ்ல போவாங்க ஹக் பண்ணலான்னு. அப்பதான் வந்து அவங்க ஷர்ட்ல வந்து ஏதோ லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும். இவங்க ஹக் பண்ணாம நிற்பாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன ஏமாத்துறையில அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து கார்ல வந்து, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், ஆனாலுமே நீ வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை ஏமாத்திடுவ, அதனால இனிமேல் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண ரிங் எடுத்து கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் போய் என் மெமரியில எரேஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து கார்ல அப்படியே பாக்குறாங்க, என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க இருக்கிறாரு. அப்பதான் வந்து இவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி கேக்குறாங்க, எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன்னு சொல்லிடுறாரு. அவர் ஆஃபீஸில் இல்லை, ஒரு பொண்ணு கூட இருக்காங்க. இவ தான் அந்த பொண்ணு. இவ தான் வந்து காலேஜில் வந்து ஸ்பான்சராக இருப்பா. அப்போ இருந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் இவ ஆசை. அதான் வந்து இவ யோசிச்சுட்டு இருப்பா, உன்னை நான் தான் வந்து தெரியாமல் இப்படியெல்லாம் அவன் கூட பேச வச்சேன், ஆனாலுமே நீ வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் ஒரு டைம் கால் பண்ணி கேட்பா, எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இவளுக்கு அவள் பேசுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது, எரிச்சலாக வரும். அவன் கிட்ட பேசும்போது வந்து இவ அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியே இவ ரொம்ப பிஹேவ் பண்ணுவா. ஹீரோயின் வந்து போனை கட் பண்ணிட்டு அவங்க 2 பேருமே கிஸ் பண்றத வந்து வீடியோ எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும். அதனாலதான். ஹீரோ பேர் வந்து ஃபியூ. அசிஸ்டன்ட்டு ஃபியூவும் எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃப் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி ஹால் போல. அங்கதான் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனாலுமே இவங்க 2 பேரும் வந்து என்னன்னா வந்து, அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எப்போ பார்த்தனோ அப்பவே வந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளா நான் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை பார்த்துக்குவேன். நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன். அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இவளை பத்தி ரொம்ப இது பண்றாரு. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஆனாலுமே ஹீரோயின் பார்த்ததை வந்து அவங்களுமே வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து அதுக்குள்ள ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்து வெளியே வந்துருவாங்க. ஃபியூ, உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், ஆனா நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஓல்டு போட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாதான் இவங்க சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து இப்போ வரைக்குமே போட்டோஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போட்டோ தான் இது. ஏன்னா எல்லாருமே வந்து ஹேட் தான் பண்றாங்க, ஆனா என் கூட விளையாடுற ஒரே ஆள் நீ தான், அதனால நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு போட்டோ எடுப்பாங்க. அது என்னன்னா, அது ஸ்கூல் படிக்கிற டைம்ல வாலிபால் 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, நான் போய் அந்த காலேஜ்ல வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. அதான் வந்து சரி நம்ம 2 பேருமே ஒன்னாவே படிக்கலாம், படிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதெல்லாமே வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா போட்டோஸையுமே வந்து ஹீரோயின் வந்து எரிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அவர் அப்படியே முட்டி போட்டுட்டு வந்து ஒரு ஃபிளார் பொக்கே வந்து கொடுக்குறாரு. இனிமேல் நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னால உனக்கு ரொம்ப பெஸ்டாலாம் கொடுக்க முடியல, ஆனா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா வந்து நல்ல ஒரு காக்டெயில் பார்ட்டி கொடுப்பேன் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. 2 பேர் ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபியூ கிட்ட வந்து கேட்பாங்க, என்னன்னா வந்து இவளை மிதிச்சுதான் நீங்க மேல வந்தீங்களான்னு சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் வந்து ரூமர், நான் என்ன மிதிச்செல்லாம் இவர் ஒன்றும் மேலையெல்லாம் வரல, இவர் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எப்பவுமே பிரிய மாட்டோம்பாங்க. அப்பதான் அவங்க கேட்பாங்க, என்ன நீங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, நாங்க ஏற்கனவே வந்து நாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அப்படியே அவர் முட்டி போட்டு வந்து, இந்த என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா
சரியா? கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன். உன்ன மட்டும் தான் நான் கூட இருப்பேன். நம்பு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான் உன்ன நம்புனேனே, நான் நம்புனதுக்கு வந்து இதுதானவா தண்டனை? நான் இவ்ளோ நாளாவே கண்ணு தெரியாம ஸ்டூபிட் மாரி இருந்துட்டேனே! நீ பண்ணுன ப்ராமிஸ் எங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இன்னும் 6 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோட்டோஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா உன்கிட்ட நான் எவ்ளோ டைம் சொல்லியிருக்கேன். இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணாத தூங்குன்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க. இல்ல நீங்க வருவீங்கன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணனேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபிளாஷ்பேக் போகுது. ஹீரோயின் தூங்கிடுறாங்க. ஹீரோ வந்து அவங்க கோட்டை வந்து மேல போட்டு விடுவாங்க. ஹீரோயினும் எந்திரிச்சிருவாங்க. வந்துட்டீங்களா ஹஸ்பண்ட் சாப்பாடு சூடு பண்ணி விட்டு விட்டா சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வா வந்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமா இங்க பாரு 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணு. 8 மணிக்கு மேல நான் வரலன்னு தெரிஞ்சா நீ வந்து தூங்கிரு. உன் உடம்புக்கு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நீங்க எப்பவுமே வர வரைக்கும் நான் முழிச்சே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஆனா எனக்கு ஒன்னு டயர்ட் ஆக்க பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவாரு. அப்படியே 2 பேர் வந்து உங்களுக்கு இப்போ முழிச்சிருக்கிறதுங்காட்டி எனக்கு என்ன டயர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் சாரி ஒய்ஃப் என்னோட சுச்சுவேஷன் அப்படி அதனால தான் வந்து என்னால் வர முடியல. இனிமேல் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கரெக்டான டைமுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி பார்ப்பாரு. எங்கே உன்னோட வெட்டிங் ரிங் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அது தொலைஞ்சிருச்சு. என்ன தொலைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவருமே வந்து ஷாக் ஆயிடுவாரு. சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு சாரியா நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் சாரியெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி நம்ம வெளியே போய் புது ரிங் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாரு. இந்த டைம் கரெக்டா வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் வரும். யாருன்னா அந்த அசிஸ்டன்ட் தான் வந்து மெசேஜ் பண்ணுவா. இன்னைக்கு என்ன இன்னைக்கு அவரு என் கூட தான் இன்னைக்கு நைட் இருப்பாரு சரியா? அவரு வந்து எனக்கு இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தியா வெட்டிங் ரிங்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மெசேஜ் பண்ணுவா. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நான் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து வந்து சரின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவாரு. அப்புறம் தான் வந்து இவங்க மெசேஜஸ்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா எனக்கு வெட்டிங் ரிங் வாங்கி கொடுத்தாரு அது இதுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இது அதுன்னு சொல்லிட்டு இவங்கள ரொம்ப வந்து ஹீரோயினை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தியா எனக்கு டைமண்ட் ரிங் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா? அதனால நீ சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவனை விட்டு போயிரு. அவன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் உன்னை டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன். உனக்கு பழைய கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது. அதை கண்டிப்பாக தீர்த்தரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பாங்க எவிடன்ஸ்க்காக. இவங்க கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையுமே இவங்க ஃப்ரெண்டு கிட்ட அனுப்புவாங்க. மேபி இவங்க லாயராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். லாயருக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இங்கே பாரு ஃபியூ வந்து என்னை ஏமாத்திட்டான். இங்கே அதனால நான் போய் மெமரியை வந்து எரேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எரேஸ் பண்ணாதான் வந்து நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் டிவோர்ஸும் பண்ணணும் அப்படிமா சொல்லுங்க. ஏய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் டைஜஸ்டே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் வந்து 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட் இது பண்ணுவாங்க. நீ சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனாலுமே இந்த எவிடன்ஸ் எனக்கு பத்தாது. இன்னும் ஏதாவது ஒரு நல்ல சாலிட்டான ஒரு எவிடன்ஸ் வேணும். கண்டுபிடி அப்படிம்பாங்க. சரி நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹஸ்பண்ட் நீங்க இன்னைக்கு கம்பெனி தானே போறீங்க. நான் உங்க கூட கம்பெனி வரலாமான்னு கேட்பாங்க. அப்ப அப்படியே அவர் ஸ்டாப் ஆயிடுவாரு. இல்ல நீ அங்க வந்தா உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு இருக்கும்போது தான் வந்து இவருக்கு வந்து அந்த கெட்டவ வந்து மெசேஜ் பண்ணுவான். நான் இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. இவர் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக் மூட்ல இருப்பாரு. அதுதான் வந்து ஃபிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இல்ல வேணாம் உனக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும்ல. கம்பெனில ரொம்ப நேரம் இருக்கும். உனக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால நான் உங்க கூடயே வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து இது பண்ணுவாங்க. இங்க பாரு அவ கூட இருக்கிறதுக்காக என்னெல்லாம் சொல்லி நீ அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. வந்து ஹீரோக்கு வந்து ஏதோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்பதான் வந்து அவங்க கேட்பாங்க ஏன் யாரோ உங்களுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்புறாங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் உன் கூட சாப்பிடும்போது என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க பாருங்க நான் எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவ சும்மா இல்லாம ஏதாவது ஒரு மெசேஜை வந்து அவனுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பான். அப்ப இவளுக்குமே அனுப்புவான். இங்க பாத்தியா உன் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே எனக்காக தான் இருக்கான் அப்படி இப்படி அவன் இன்னைக்காக வருவான் அப்படிங்கறது மாதிரிலாம் இது பண்ணுவா. பேர் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப நாளாக ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. போகும்போது என்ன பண்ணுவான்னா இவ அசிஸ்டன்ட் இருக்கால்ல அவரோட ரூம்லேருந்து வருவா. அப்படியே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கழுத்தில் வேற அவளுக்கு ஏதோ ஒரு காயம் மாதிரிலாம் இருக்கும். ஆனாலுமே இவ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா வந்து உனக்கு எத்தனை டைம் வார்னிங் பண்ணியிருக்கோம். உனக்கு எவ்வளோ டைம் சொன்னாலும் புரியவே புரியாது. நீ எதுக்கு என் ரூம்குள்ளேருந்து வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாரி ஒரு டாக்குமெண்ட் அர்ஜென்ட்டாக எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் வந்தேன். இனிமேலும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் வரக்கூடாது. போ என் ஒய்ஃப் வந்திருக்கா அவளுக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவளும் வந்து இப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு போய் எடுத்து வர போயிடுவா.
ஹீரோ, ஹீரோயினும் வந்து உள்ள இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த கெட்டவ வந்து தண்ணி கொண்டு வந்து வைப்பா. "குடிங்க சிஸ்டர்" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அப்பதான் வந்து ஹீரோயின் கேட்பாங்க, "எவ்வளோ நாளா கம்பெனில இருக்க?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. "நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். 3 வருஷமா இருக்கேன். எல்லாமே வந்து ஸ்மூத்தா போகுது. எல்லாமே உங்களுக்கு தான் சிஸ்டர் தேங்க்ஸ். இப்படி ஒரு சான்ஸ் குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் நீங்க குடுத்த சான்ஸ்னால தான் நான் இந்த கம்பெனிக்கு வந்தேன். இல்லைன்னா இப்படி ஒரு ஆள நான் மீட் பண்ணாமயே போயிருப்பேன். இவரு ஒரு நல்ல பாஸ்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. இவரு அதுக்குள்ள சொல்லுவாங்க, "இங்க பாரு மீட்டிங் ரூம ரெடி பண்ணு. ஒரு மீட்டிங் இருக்கு போ" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சரி நான் கான்ஃபரன்ஸ் ரூம் போறேன். நீங்க வந்துருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவளுமே ஒரு மாரி வலிஞ்சு சிரிச்சுட்டு அங்கருந்து போயிருவா. அப்ப இவ ஹஸ்பண்ட் வந்து, "எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. முடிச்சுட்டு வரேன். போய் உன் ரிங் அப்புறமா வாங்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இவங்களும் வந்து சரின்னு சொல்லிருவாங்க. அங்க டேபிள்ல இருக்கிற சிஸ்டம்ல செக் பண்ணுவாங்க. அங்க ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க பேப்பர்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா, எவிடன்ஸ் இருக்குமான்னு பார்ப்பாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காது. சரி அங்க எதுக்காவது ட்ராயர்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில அங்க அவளோட இன்னர்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஒரு மாரி கஷ்டப்படுவாங்க. இந்த டைம் தான் வந்து இந்த கெட்டவ இவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. "உனக்கு தைரியம் இருந்தா மீட்டிங் ரூம்க்கு மதியானம் வந்து பாரு" அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. "ஓ! இதனால தான் நீ வந்து போயிருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி அவ சொன்னத வந்து ஹீரோயின் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. "இரு நான் வரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போவாங்க. இங்க வந்து சர்வேலன்ஸ் ரூமு. "மேடம் நீங்க எப்ப இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல நான் கம்பெனிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால தான் பார்க்க வந்தேன். கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க போய் சாப்பிடுங்க." "இல்ல இது சர்வேலன்ஸ் இத வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்" அப்படிம்பாங்க. "நான் பாஸோட ஒய்ஃப் தான, நான் சொல்றேன். நீங்க போய் பாருங்க. அதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவருமே வந்து போயிருவாரு. அங்க உட்காந்து அந்த ரூம்ல இருக்க ஃபுட்டேஜ பார்க்கறதுக்காக தான் போவாங்க. போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து அங்க வந்து அப்படியே அந்த ரூம மட்டும் நல்லா பெருசா இது பண்ணி விட்டுருவாங்க. டிவில தெரியிற மாரி. அங்க போய் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரூம்குள்ள போய் 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்றது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலுமே எவிடன்ஸ்க்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அத வந்து இவங்க வீடியோ எடுப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுருவாங்க. கார்ல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து 2 பேரும் அப்படியே உட்காந்து கேக் மாறி மாறி ஊட்டி விட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து கேட்பாங்க ஃபியூ கிட்ட, "நம்ம வளர்ந்துட்டோம்னா வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா தான் இருந்தோம். ரொம்ப வருஷமா நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். என் கூடவே இருக்கிறது வந்து உங்களுக்கு போர் அடிக்கலையா? அதனால வேற ஏதாவது பொண்ணு வந்தா நீங்க விட்டுட்டு போயிருவீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஏய் நீ இப்படியெல்லாம் வந்து பேசாத. நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா தான் இருக்கோம். ஃபியூச்சர்லயும் வந்து நம்ம ஒண்ணா தான் இருப்போம். என் வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து நீ தான் இருப்ப" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சும்மா பேச்சுக்காக சொல்லாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நான் வேணா வந்து 3 டைம் சொல்லவா? நீ நம்புவியா? நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ரான் ரான் கூட தான் இருப்பேன். ரான் ரான் கூட தான் இருப்பேன். எந்த ஒரு பொண்ணு வந்தாலுமே நான் டைவர்ட் ஆக மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சரி, சரி போதும், போதும். நீங்க வந்து இது பண்ணாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயினும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்பதான் இந்த ஃபியூ சொல்லுவாரு, "இங்க பாரு, எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கான்ஃபிடென்ட், கரேஜையும் குடுத்தது நீ மட்டும் தான் தெரியுமா? நீ ஒரு ரொம்ப நல்ல பெர்சன். உன்ன எப்பவுமே வந்து நான் கஷ்டப்படுத்த விட மாட்டேன். என் ஹார்ட்ல எப்பவுமே வந்து நீ தான் இருப்ப. உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். எப்பவுமே வந்து உன் கூட தான் இருப்பேன்" அப்படிங்கிற மாரி அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிருவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஹீரோயின் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. "சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் மறந்துட்டேல்ல. நீ சொன்னது எல்லாமே வந்து பொய்யாயிருச்சுல்ல" அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் இவங்க 2 பேரும் மீட்டிங் ரூம்ல இருந்த வீடியோவ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து எவிடன்ஸ்க்காக அனுப்பி வைப்பாங்க. இத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டே வந்து ஒரு மாரி வந்து, "என்ன ஏமாத்துக்காரனா இருக்கான். கம்பெனில கூட இப்படியெல்லாம் பண்றான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. அதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, "இங்க பார்த்தியா இவ்ளோ நாளாவே வந்து நான் நல்லவன்னு நெனச்சு நம்பிட்டு இருந்தேன். இவன் கடைசில கெட்டவனா இருக்கிறான். இவன ஏதாவது பண்ணணுங்கிற மாரி" சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அந்த மெசேஜ் பண்ணும்போது இவரு அப்படியே அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கும் அந்த வீடியோ. அவங்களே ஒரு நிமிஷம் பயந்துருவாங்க. ஆனா அவரு பார்த்திருக்க மாட்டாரு. சும்மா நார்மலா தான் வந்து ஹீரோயின்ட்ட வந்து பேசுவாரு. நெக்ஸ்ட் ஃபியூவும் ஹீரோயினும் போய் 2 பேரும் வந்து கடையில போய் ரிங் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போயிருவாங்க. அந்த இருக்கிறதுலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ரிங்க தான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு வெளிய வருவாங்க ஹீரோயின் மட்டும். அப்பதான் வந்து இந்த கெட்டவளுமே வந்துருவா. "சிஸ்டர் என்ன நம்ம கோஇன்சிடென்ட்டா இங்க வந்து மீட் பண்ணிட்டோம்" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "என்ன நீங்க மீட்டிங் ரூமுக்கு வாங்கன்னு சொன்ன மதியானம் ஏன் தைரியம் இல்லையா வரதுக்கு?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. "நீ சும்மா இந்த மாரி பேசுறதெல்லாம் வச்சுக்காத." "சிஸ்டர் நீங்க நடிக்காதீங்க. அன்னைக்கே நீங்க பார்த்துட்டீங்க. அது எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க.
இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? நீங்க என்ன புதுசா ரிங் வாங்க வந்தீங்களா? உங்க ரிங் தொலைச்சிடுச்சா? இங்க பாத்தீங்களா, ஏற்கனவே வந்து அவர் எனக்கு ரிங் போட்டுட்டாரு. அதனால இனிமேல் நீங்க ரிங் வாங்குறது வந்து வேஸ்ட் தான். உங்க லவ் வந்து எண்ட் ஆயிருச்சு அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிருவாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கடுப்பாகும். சிஸ்டர், இனிமேல் அவர் வந்து என் ஹஸ்பண்ட் தான் சரிங்களா? பேசாம அவரை எனக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க கண்ணுக்கு தெரியாம இடத்துக்கு ஓடி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நான்சென்ஸ் மாதிரி பேசாத, உன்னை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இங்க இருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து சொல்றாங்க. நீயே வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து வளர்ந்த, ஆனாலுமே வந்து நீயே இவ்ளோ புல்லி பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து காசுக்காக தானே இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவளுமே இது பண்றான். நான் பிறந்ததுல இருந்தே எல்லாத்தையுமே ஆளுறதுக்காக தான் பிறந்திருக்கேன், எப்படியாவது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இதை நான் அச்சீவ் பண்றேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு இவளுமே கோவமா பேசுவா. கிட்ட அங்க வந்து ஃபியூ வந்துருவாரு. அசிஸ்டன்ட் வந்து, ஏன் நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, நான் சும்மா எனக்கு வேலை இருந்துச்சு வந்தேன்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்பதான் வந்து இவள அசிஸ்டன்ட்ட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாரு. என்ன, நாங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக பின்னாடி வந்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல, நான் எதர்ச்சியா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நான் உனக்கு இதை லாஸ்ட் டைமா வார்னிங் பண்றேன், இனிமேல் வந்து ராமன் முன்னாடி வந்து வந்தேன்னா அவ்வளோதான், பாத்துக்கோ. அவ உன்னை பார்த்தாவே வந்து அன்ஹாப்பியா ஃபீல் பண்றா, அவ மட்டும் உன்னைய மேல அவ கஷ்டப்பட்டானா நான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி வார்னிங் பண்ணிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இவளு கோவமா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு வந்து டாக்டர் கால் பண்ணி சொல்றாங்க, இன்னும் சர்ஜரிக்கு வந்து 3 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்கங்கிறாங்க. எனக்கு எந்த கொஸ்டினும் இல்லை, நீங்க வாங்க, எப்போ பிக்கப் பண்ணணும்னு சொல்லுங்க, அப்போ வாங்க நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ கரெக்டா வந்து ஃபியூ வந்துடுறாரு. நீ எங்க போற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. இவங்க கரெக்டா வந்து போனை வச்சுட்டு இது பண்றாங்க. இல்ல, அந்த ஆர்கனைசேஷன் குரூப் இருக்குல்ல, அங்க எல்லாரும் போய் விளையாட போறோம், அங்கதான் போறேன் அப்படிங்கிறாங்க. நானே பயந்துட்டேன், என்னை விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிருவியான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இவங்க மைண்ட் வாய்ஸ் வந்து நான் கண்டிப்பா விட்டுட்டு தான் போவேன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க கேட்குறாங்க. அதை கேட்டு அவர் வந்து, என்னாச்சு ஒய்ஃப், நல்லா தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் சும்மா தான் கேட்குறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அப்படி ஒரு நாள் மட்டும் வந்துச்சுன்னா வச்சுக்கவே, என்னை உனக்கு தெரியற வரைக்கும் என்னை பற்றி உன்கிட்ட சும்மா சும்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் அப்படியே உன்னை விட்டுட்டு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்புறம் தான் வந்து அவங்க டேபிள்ல வந்து இவருங்க வாங்கிட்டு வந்த ரிங் இருக்கு, அதை எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப், வா உனக்கு போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. அப்பதான் வந்து இவன் வந்து அந்த ரிங்கை பத்தி சொன்னது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அதனால வந்து இவங்க வந்து கையை எடுத்துடுறாங்க. ஏன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, கொஞ்ச நாள்ல நம்ம ஆனிவர்சரி வந்து வருது இல்லை, அப்போ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டு தான், 6வது ஆனிவர்சரி வருது, அப்போ போட்டால் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரு சொல்லிடுறாரு. இவளுக்கும் அதான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு ஹீரோயின் நினைக்கிறா. நெக்ஸ்ட் போய் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போறாங்க. போனதுக்கு அப்புறமா வந்து, இந்த உனக்கு ஃபேவரட் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்க, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, எவிடன்ஸ் கொடுத்தேன்ல, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க காமிக்கிறாங்க. ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா இவ வந்து அசிஸ்டண்ட்டும் எப்படிங்கிற மாதிரி தான் இவளை தெரிஞ்சுக்க சொல்லுவா. அதான் வந்து இவங்க தெரிஞ்சுட்டு சொல்லுவாங்க. அவ காலேஜ் டைம்ல இருந்தே வந்து அவளுக்கு வந்து பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது ஆசை, நல்ல காசு இருக்கிறவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு நிறைய கடன்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆமா, அவ அப்படியா பட்டவதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. சரி, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், சர்ஜரி சேஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், 100% சேஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது பேர் என்ன, நீ ஏன் உண்மையாகவே இது பண்ணணும்னு நினைக்கிற? பண்ணனேன்னா பார்த்துக்கவே, 20 வருஷமா நீ ஃபியூ கூட தான் இருந்திருக்க, உனக்கு எல்லா மெமரியும் மறந்துருச்சுன்னா வச்சுக்கவே, கடைசியில் உனக்கு ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீதி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருப்பாங்க. இதை வந்து இவங்கள ரொம்ப வந்து யோசிக்க வச்சிருது. இவங்க வீட்டில் வந்துமே அவங்க கேட்டது தான் யோசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம லைஃப்பில் வந்து 20 வருஷமா ஃபியூ கூட தான் இருந்திருக்கோம், அவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அவன் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் நான் மட்டும் இருப்பேன், இந்த முடிவு தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு அவங்க எந்திரிப்பாங்க. அப்படியே போவாங்க. போகும்போது வந்து அந்த சோஃபால இவங்க இடிச்சிருவாங்க. இடிச்சு காலில் வந்து அடிபட்டுரும். அடிபட்ட இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா அங்கே ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி யாரோடதுன்னா வந்து ஃபியூவோட டைரி. ஃபியூ தான் வந்து அவர் நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த டைரியில தான் வந்து எழுதி வைப்பாரு. ஆனால் இவர் காலேஜ் டைம்ல வந்து அந்த டைரியை வந்து இவங்க யாரோ ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க. அசிங்கமா இல்லை, இவ்வளோ பெரிய பையனாயிட்டு டைரியெல்லாம் எழுதி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயின் தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து துரத்தி விட்டுட்டு இவரை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து
வந்து காப்பாத்துவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரே வந்து அந்த டைரிய வந்து இவகிட்ட குடுப்பா. குடுத்ததுக்கப்புறம் சொல்லுவா, "இது என்ன?" அப்படிங்கிறா. "இது எல்லாமே உன் மேல இருக்கிற எல்லா லவ் தான். இத நீ படிச்சு பாரு. படிச்சு பார்த்தாவே உனக்கு புரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அப்ப 2 பேரும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த டைரியில இருக்கும். சரி, இந்த டைரியில என்னதான் இருக்கு? நம்ம படிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா வந்து, "நீ ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பெர்சன். உன்ன நான் அன்னைக்கு மீட் பண்ணேன் தெரியுமா? அப்போ ஒரு ஏஞ்சல பாத்த மாதிரி இருந்தது." அப்படிங்கிற மாரி சைல்ட்ஹுட் மெமரீஸ் எழுதி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் போடுற இது பண்ணுவாங்க. எல்லா கிளாஸ்மேட்டுமே வந்து என்கிட்ட புல்லி பண்ணாலுமே என்னை எப்பவுமே வந்து நீ தான் காப்பாத்துவ. அதனால வந்து எல்லாரும் என்ன ஹேட் பண்ணாலும் உன்ன மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதி வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்திருப்பேன். ஆனாலுமே நானும் அதே யூனிவர்சிட்டியில சேர்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சேர்ந்தேன் அப்படிம்பாங்க. ஒரு நாள் வந்து இவரு வந்து அவங்களுக்கு பொக்கே வாங்கி குடுப்பாரு. இந்த பொக்கே கூட பார்ட் டைம் வேலை பார்த்து தான் வாங்கி குடுத்திருப்பாரு. இது வேணா இப்ப காசு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா காசு வந்ததுக்கப்புறம் உனக்கு நல்லதா வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இவரு எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் படிக்கும்போது இவங்களுக்குமே ஒரு மாரி ஃபீலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அவரு என்ன எழுதி வச்சிருப்பாருன்னா, ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்கள நீங்க மேல தள்ளிட்டு தான் வந்து முன்னேறுனீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்கல்ல. அந்த இன்டர்வியூவையுமே வந்து இவரு டைரியில வந்து எழுதி வச்சிருப்பாரு. ஒரு நாள் 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. 20 வருஷமா நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். நம்ம 2 பேத்தையும் யாராலயும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து அழுகழுகையா வரும். இப்ப நம்ம டிசைட் பண்ணலாம். இவனுக்கு ஒரு நாள் ஒரு டைம் சான்ஸ் குடுத்து பார்க்கலாமா? அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க யோசிச்சுட்டு அப்படியே மொபைல் எடுப்பாங்க. எடுத்துட்டு இவனுக்கு கால் பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டைம் வந்து என்னன்னா, இவங்களுக்கு வந்து அவரே மெசேஜ் பண்ணிருவாரு. "வைஃப், நான் பிசினஸ் ட்ரிப் போறேன். போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாதிரி அவங்க மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. சரி, நீங்க வாங்க, வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிருவாங்க. அந்த டைம் வந்து அந்த கெட்டவளுமே வந்து இவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா. "இது ஒண்ணும் பிசினஸ் ட்ரிப் எல்லாம் இல்ல. என் பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்காக தான் வந்து அவரு என் கூட இருக்கிறாரு. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஆனா உனக்கு குழந்தையே இல்ல பாத்தியா? நீ அவருக்கு வொர்த்தே இல்ல. இப்ப நான் வந்து கன்சீவா இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து இவ வந்து சொல்லிருவா. இதை நினைச்சுட்டு அவளுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இவ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. இவளுமே கன்சீவா இருப்பா. மிஸ்கேரேஜ் ஆயிரும். டாக்டர் சொல்லுவாங்க, "உங்களுக்கு கொஞ்சம் வீக்கா பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ வந்து இனிமேல் நீங்க கன்சீவ் ஆகறதுக்கு சான்ஸே இல்ல." அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்லிருவாரு. இவளும் வந்து ஏதாவது சான்ஸ் தான் ட்ரை பண்ணுங்கம்பாங்க. ஆனா டாக்டர் வந்து சான்ஸே இல்லன்னு கண்டிப்பா சொல்லிருவாரு. அதான் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, "சாரி, என்னால தான் இப்படி ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ சாரி சொல்லாத. நான் தான் சாரி சொல்லணும். நான் தான் உன்ன தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டேன். அதனால தான் இப்படி ஆயிருச்சு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இனிமேல் நமக்கு குழந்தையே வேணாம். நம்ம 2 பேருமே எப்பவுமே ஒண்ணா இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து இவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. அதத்தான் இவங்க நெனச்சு பாத்துட்டு, அன்னைக்கு குழந்தை வேணான்னு சொன்னதெல்லாம் பொய்யாம்பாங்க. அப்பதான் இவங்க வந்து, "எனக்கு 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கேன். டாக்டர் நல்லா வளர்ந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு." இத கேட்டுட்டு அவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. "வேணா அவர நீ பாக்குறியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர ஃபோட்டோ எடுத்து வந்து இவங்க அனுப்புவாங்க. அனுப்புனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பாக்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிரும். "நீ குழந்தைக்கு முக்கியமே இல்லன்னு சொன்ன. ஆனா உனக்கு குழந்தை முக்கியங்கிறதுக்காக தான் என்ன விட்டுட்டு நீ அவ கூட சேர்ந்து இருக்கிறியா?" அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுருவாங்க. அப்புறம் இவங்களோட திங்ஸு, ட்ரெஸ்ஸஸு எல்லாத்தையுமே வந்து இவங்க ஆன்லைன்ல போட்டு சேல் பண்ணலான்ட்டு எடுத்திருப்பாங்க. இவங்களே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு காசு வேணும்ல லைஃப ரன் பண்றதுக்காக. அதனால தான் ஒருத்தவங்கள்ட்ட கால் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணிட்டு எனக்கு அமௌண்ட் குடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் இவங்க மேரேஜ் ஃபோட்டோவ பார்த்துட்டு வந்து, "நீ ரொம்ப நடிச்சுட்ட. இதுக்கு மேலயாவது உன் நடிப்ப நிறுத்திட்டு 2 பேரும் அவங்கவங்க வழியில இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருவாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, "7 நாளைக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் சொல்லுன்னு சொன்னீங்க, சொல்றீங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மெசேஜ வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு அனுப்பிருங்க." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து கால் பண்ணுவாங்க. சரி, வந்திருப்பாங்க. "வாங்க, வரீங்களாம்பாங்க." சரின்னு சொல்லிட்டு அங்க இவங்க ஃபோனு, அப்புறம் அந்த மேரேஜ் ரிங்கு எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிருவாங்க. அப்பதான் இந்த கெட்டவன் என்ன பண்ணுவான்னா வந்து ட்ரெஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணுவா. அவருமே வந்து இவங்க கூட தானே இருக்கிறாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவா, "நான் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு உங்க கூட கம்பெனிக்கு வரவா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. அதுக்கு வந்து அவர் சொல்லுவாரு, "அதெல்லாம் வேணாம். உன்னைய வந்து குழந்தை பார்த்துக்கிறவங்கள வந்து வர சொல்றேன். அவங்க வந்து உன்ன பார்த்துக்குவாங்க. நீ ஆஃபீஸ்க்குலாம் வர வேணாம். பிரெக்னன்ட்டா இருக்க. ரெஸ்ட் எடு." அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு சொல்லுவாரு. "இல்ல, நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறேன்னா, எனக்கு எப்பவுமே உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு. அதனால தான்
அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லுவாங்க. 2 நாளா உன் கூட தானே இருந்தேன். அப்புறம் என்ன அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து எனக்கும் அவளுக்கும் வெட்டிங் டே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால என்ன? அவ தனியா இருக்கட்டுமே. ஏன் அவ தனியா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் குழந்தையும் இருக்கிறோம். உங்களுக்கு அது போதாதா? அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அவள எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து அவள டிவோர்ஸ் பண்ணிடுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி வந்து இவ கேட்பா. உண்மையாலுமே ஃபியூஸ் சொல்லுவாரு, "அவள நான் லவ் பண்றேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அவள மட்டும் தான் நான் லவ் பண்றேன். அவ இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. உன்னையும் குழந்தையும் வந்து பார்த்துக்கிறேன். அதுக்காக விட்டுட்டுலாம் மாட்டேன். ஆனாலுமே வந்து குழந்தைக்காக வந்து இந்த மாரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருவாரு. "இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து சொல்லிட்டு, "சரி" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. "இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அவ இடத்துக்கு நீ வரணும்னு என்னைக்குமே நினைச்சிராத. அது வந்து கண்டிப்பா முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு போயிருவாரு. இவ அப்படியே நின்னுட்டுருப்பா. கெட்டவ வந்து நினைக்கிறா, "நீ என்ன விட்டுட்டு போயிட்ட. உனக்கு அவ தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி நடந்துக்கிட்டே இல்ல. மறுபடியும் நீ வந்தா உனக்கு இருக்குது பாரு." அப்படிங்கிற மாதிரி ஃப்ராடு அப்படின்லாம் சொல்லிட்டு இவள வந்து கோவப்பட்டு அவன திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் ஆபரேஷனுக்காக கார் வந்து பிக்கப் பண்ண வந்துருது. அவங்க கடைசியா அந்த வீட்ட ஒரு டைம் பாக்குறாங்க. பார்த்துட்டு கார்ல ஏறி உக்காந்துக்கிறாங்க. ஆனாலுமே இவங்க ஹஸ்பண்டுமே வந்து இவள தேடி வீட்டுக்கு தான் வந்து வராங்க. அதனால 2 பேரோட காருமே வந்து அப்படியே கிராஸ் ஆகி போயிடுறாங்க. "நான் வந்துட்டேன் ஒய்ஃப், எங்க இருக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்கள கத்தி கத்தி கூப்பிடுறாரு. ஆனாலுமே வந்து அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. "எங்க இப்ப போயிட்டா இவ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் தான் வந்து அவங்க டஸ்ட்பின்லயே போட்டு போயிட்டாங்க. ஆனாலுமே வந்து ஸ்விட்ச் ஆஃப்ன்னு தான் இவருக்கு வரும். எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே சந்தேகம். அப்பதான் ஒருத்தவங்க கதவ தட்டி, "இந்தாங்க உங்க ஒய்ஃபோட ஆனிவர்சரி கிஃப்ட்ன்னு" சொல்லிட்டு குடுத்துட்டு போயிருப்பாங்க. இத பார்த்துட்டு அப்படியே இவரு வந்து ஷாக் ஆவாரு. அதே சேம் டைம் வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்காக உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது வந்து இவங்க அவரு கூட சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுனது நெனச்சு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அவர் சொல்லியிருப்பார்ல, "நான் வேற ஒரு பொண்ண எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நினைக்க கூட மாட்டேன். உன்ன தான் நினைப்பேன்னு" சொல்லிட்டு. அதுவுமே வந்து இவங்க நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவரு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த ஃப்ளவர் பொக்கே, அதையுமே வந்து நெனச்சு தான் பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர் வந்து தலையில ஏதோ செட் பண்ணி வந்து, "நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே படுக்குறாங்க. ஆனாலுமே வந்து என்ன இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த கிஃப்ட்ட வாங்கிட்டு வருவாரு. ஆனா வாங்கிட்டு வந்துட்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து, சரி இது அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூலையில ஒரு டேபிள்ல தான் வந்து வச்சுருவாரு. வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்கள வந்து எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருங்கள தேடுறதுக்காக தான் வந்து இவரு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் வந்து மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி பார்ப்பாரு. இவங்க நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கும். ஏன் இவன் ஃபோன ஆன்ஸரே பண்ண மாட்டேங்கிறா? என்கிட்ட எப்படி இவ பேசுவா? அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருப்பாரு. அதனால அவங்க ஃப்ரெண்டு லாயர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் கால் பண்ணி அவ வந்தாளா? ஏன் அவ ஃபோன எடுக்க மாட்டேங்கிறா? அப்படிங்கிறாங்க. அவ தான் ஏதோ விளையாட்டுக்கு போறேன்னு சொன்னால்ல, அதனால அவ போயிட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவருமே வந்து அன்னைக்கு விளையாட்டுக்கு போறேன்னு சொன்னத வந்து அவர் ஞாபகம் வச்சு ரீகால் பண்ணி பார்ப்பாரு. சரி, இன்னைக்கு வந்து எங்க வெட்டிங் ஆனிவர்சரி. அது மட்டும் இல்ல, கம்பெனியோட ஆனிவர்சரியும் கூட தான். அவ ஃபர்ஸ்ட்டு வரட்டும். அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. சரி, 5 நாளுக்குள்ள அவ வந்துரணும் அப்படின்னு இவரு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு கால கட் பண்ணிருவாரு. இருந்தாலுமே வந்து இவரு நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. "இப்படியெல்லாம் நீ என்ன விட்டுட்டு போனதே இல்ல. சொல்லாமலாம் நீ விட்டுட்டே போமாட்டியே. ஏன் இப்ப இப்படி போயிருக்கிற? நீ சீக்கிரம் வா. உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி இவரு தனியா நெனச்சுட்டு இருக்காரு. ஆனாலுமே வந்து இங்க அவங்க ஃப்ரெண்டு லாயர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன இன்னும் ஒரு 5 டேஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து தனியா நெனச்சு பார்க்குறாங்க. டைம் தான் வந்து டாக்டருமே கால் பண்ணி இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 5 நாள் எடுக்கும். அவங்க ஆப்ரேஷன் ஆகி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்களுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிருவாங்க. நீ 5 நாளுக்கு அப்புறம் உனக்கு டபுள் ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க நெனைக்கிறாங்க. கெட்டவ வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா வந்து இன்னைக்கு கம்பெனி ஆனிவர்சரி. அவரு மட்டும் தான் போனாரு. அவங்க ஒய்ஃப் போகவே இல்ல. இவங்க 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இவங்கள பத்தி எல்லாருமே வந்து ரூமர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப நீங்க ஆனிவர்சரியுமே செலிப்ரேட் பண்ணலையா? அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப சந்தோஷப்படுறா இந்த கெட்டவ. கரெக்ட்டா இந்த கெட்டவளுக்கு வந்து அந்த டைம் வந்து ஒரு கால் வருது. யாருன்னா வந்து காசு இவ தான் நெறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாள்ல. அவங்க வந்து சொல்றாங்க, "எனக்கு ஒழுங்கா காசு திருப்பி குடு. இல்லாட்டி நான் வந்து உன்ன என்ன பண்ணுவேன்லாம் தெரியாது. நல்லா லக்ஸூரியா தானே இருக்கிற. பெரிய வீடு, நகை எல்லாமே வச்சிருக்கிற. எங்க காச குடுக்கறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இல்லன்னா நான் வந்து அங்க பிரச்சனை பண்ணிருவேன்" அப்படிங்கிறா. "எனக்கு கொஞ்சம் காசு டைட்டா இருக்கு. எனக்கு ஒரு 5 நாள் டைம்
தாங்க. நான் கண்டிப்பா காசு குடுத்துர்றேன் அப்படிங்கிற மாரி இவளும் சொல்லிடுறா. இன்னுமே இவகிட்ட வந்து காசு இல்ல. என்னடா பண்றது? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, இவகிட்ட இருக்கிற ஜுவல்ஸு, பேக்ஸு எல்லா திங்ஸயுமே வந்து எடுத்து வச்சுட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கிறா. இந்த திங்ஸ் எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சுன்னா, மறுபடியும் நான் பழையபடிக்கு வந்துருவேனே அப்படிங்கிற மாதிரி வந்து நெனச்சு பார்த்துட்டு தான், இவ ஒரு ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. சின்ன வயசுலேருந்தே வந்து இவ ஹாஸ்டல்ல வளர்ந்தங்காட்டி, இவள எல்லாமே வந்து அக்லி, டக்குன்னு சொல்லிட்டு, இவள ரொம்ப கஷ்டப்பட்டு புல்லி பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருக்கிறவங்க எல்லாருமே. இதனால இவ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி இதெல்லாம் கேட்க முடியாம ரொம்ப இவங்க அழுவா. நெக்ஸ்ட் இவ காலேஜ் படிக்கிற மாரி வளர்ந்துருவா. ஹீரோ, ஹீரோயின் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி காலேஜ் படிக்க வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ 3 பேர் இருப்பாங்க. அப்ப கெட்டவ தான் முன்னாடி வருவா. என்ன காலேஜ்ல ஜாயின் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அதனால ஹீரோ, ஹீரோயினும் வந்து சரி இவளுக்கே நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ணங்காட்டி தான் வந்து இவ காலேஜே படிச்சிருப்பா. அவங்க ஓகேன்னு சொன்னங்காட்டி இவ வந்து அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவா. தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க கூட இருக்கிறவங்கள எல்லாம் வந்து பாப்பா. ஏன்னா வந்து அக்லி டக்குன்னு சொல்லி எவ்வளோ புல்லி பண்ணீங்க. நான் ஒரு நாள் வந்து ஒயிட் ஸ்பேனா மாறுவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இவ அப்படியே நெனச்சு பாப்பா. அது மட்டும் இல்ல. இவ அப்படியே ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. பின்னாடி யாரோ இவள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இவள அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே கழுத்த பிடிப்பாங்க. யாருன்னா இவளுக்கு கடன் குடுத்தவன் தான். ஒழுங்கா காசு குடுத்துரு. நல்லா தானே ட்ரெஸ் வாங்கி போடுற. இந்த ட்ரெஸ் எவ்வளோ காசு இருக்கும். ஆனாலும் என் காச குடுக்க பிரச்சனையா? அப்படிங்கிற மாதிரி வந்து அவனும் வந்து இவகிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பான். எல்லாம் தான் வந்து இவ நெனச்சு பார்த்துட்டு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நெனச்சு பார்த்துட்டு இருப்பா. நைட் ஆயிருது. இவ தூங்கிட்டு இருக்கிறா. அப்ப யாரோ வந்து இவ வீட்டு கதவ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா, அங்க வந்து ஃப்யூ தான் வராரு. "என்ன நீங்க இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த டைம் வந்திருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன கூட்டிட்டு போய் வந்து பெட்ல அப்படியே படுக்க வைப்பா. ஆனாலுமே அவன் குடிச்சிருக்கங்காட்டி, இவ கெட்டவ மாதிரி தெரியாது. இவ வந்து அவன் ஒய்ஃப் மாதிரி தெரியும் அவனுக்கு. அதனால அப்படியே 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். மார்னிங் ஆயிரும். அவன் கெளம்பிட்டு இருப்பான். அப்பதான் இவ கேட்பா, "இவ்ளோ காலையில எங்க போறீங்க? இருக்கலாம்ல?" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "உன்னைய வந்து பாத்துக்கிறதுக்காக ஒரு நானி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உனக்கு ஏதாவது இதா இருந்தாலும் அவங்கள டைரக்ட்டா கால் பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. "இல்ல நீங்க இருந்து பாத்துக்கிற மாரி இருக்காதா?" அப்படிம்பாங்க. "அவ எங்க என்னைய காணோம். அவள நான் போய் தேடணும். அவ வந்ததுக்கப்புறம் நான் எங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணணும். அதுவரைக்கும் தயவு செஞ்சு நம்ம மீட் பண்ணாம இருக்கிறதே நல்லதுன்னு" சொல்லுவா. "இல்ல நான் உங்கள போக விட மாட்டேன். நீ யார் இருந்தாலுமே வந்து நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? நான் தனியாலாம் இருக்கிறதுக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லி இவளுமே வந்து போகாம இருக்கிறதுக்காக நடிப்பா. "இங்க பாரு, சும்மா இந்த நடிச்சுட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுரு. நான் தான் சொன்னேன்ல அவளுக்காக வெயிட் பண்றேன்னு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவன் வந்து அங்கருந்து போயிருவான். இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்படியே ரொம்ப கோவம் வரும். இவன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து கேலண்டர பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாளும் நீ போனது வந்து எனக்கு ரொம்ப லாங்கா தெரியுது. இப்படியெல்லாம் நம்ம இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நெனச்சு பார்த்துட்டு இருப்பான். வீடே வந்து ஒண்ணும் இல்லாம ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. சரி நான் ஃபர்ஸ்ட்டு போய் மிஸ் ஆன திங்ஸ்லாம் வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி போவான். அங்க ஒவ்வொரு திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வைப்பான். சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் ட்ரிங்க்ஸு, அப்புறம் டேபிள்ல கப்பு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவான். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்படின்னு உட்காருவான். கடைசியில பார்த்தா அவங்க டைரி இருக்கும். அவன் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பான். "நீ என்ன மிஸ் பண்ணேன்னா டைரி படி. அப்ப நீ என்ன ஃபீல் பண்ணுவ பாரு" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அப்போ வந்து கரெக்ட்டா வந்து இவன் மொபைல் எடுப்பான். மொபைல் எடுத்துட்டு சரி பாப்பான். இன்னைக்கு தான் கடைசி நாள். நீ இன்னைக்கு வந்துருவ. நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருப்பான். அதுக்குள்ள இந்த கெட்டவ கால் பண்ணிருவா. "எனக்கு வயிறு வலிக்குது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமாங்கிற பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வாங்க." அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடுவா. "நான் உனக்கு தான் சொன்னேன்ல. இன்னைக்கு தான் வந்து 5த் டே. இன்னைக்கு நைட் 12 மணி வரைக்குமே வந்து நான் உன்ன பார்க்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. "இல்ல, இல்ல கொஞ்சம் வரணும். எனக்கு ரொம்ப இதா இருக்குன்னு" சொல்லுவான். கரெக்ட்டா அவன் அந்த இடத்துக்கு வந்து வந்துருவான். வந்தோன வந்து என்ன பண்ணுவான்னா, "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல டாக்டர் இப்ப குழந்தை நல்லா தான் இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. டேஞ்சர்லேருந்து குழந்தை தாண்டிருச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரிம்பா. "ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் போறேன்பா." "இல்ல நீங்க போகாதீங்க. என் கூடயே இருங்க. எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு." அப்படிங்கிறாங்க. "நான் தான் குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னேன்ல. அது இல்லாம அந்த நானியும் உன்னைய பார்த்துப்பாங்க. அவங்க ஒழுங்கா பார்த்துக்கலன்னா அவங்கள வேலைய விட்டு தூக்கிடுறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு நீ எல்லாம் தான் கொஞ்சம் பொறுப்பா இருந்து பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, அப்படிங்கிற மாரி சொல்றான். "இங்க பாரு, உன்கிட்ட எவ்வளோ டைம் சொன்னாலும் புரியாதா? இனிமேல் நம்ம அவள பார்க்குற வரைக்கும் உன்ன பார்க்காம இருக்கிறது தான் நல்லது." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கருந்து போயிருவான். இவ அப்படியே உட்காந்து, ஐயோ! இப்ப என்னடா பண்றது காசுக்குன்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா.
வீட்ல வேலை செய்றவங்க வந்து அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டஸ்ட்பின்ல இருக்கிற ஃபோன பாப்பாங்க. "யார்ரா இங்க டஸ்ட்பின்லலாம் ஃபோன போட்டுட்டு போயிருக்கா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பாப்பாங்க. "ஓ! இது அவரோட ஒய்ஃபோட ஃபோன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பாப்பாங்க. சுத்தமா சார்ஜே இருக்காது. சரி ஃபோனுக்கு சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு வச்சுருவாங்க. வீட்டுக்கு வந்துருவாரு. "சாப்பிடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் சாப்பாட சூடு பண்ணிட்டு வரேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு வேணாம்." அவ வந்துட்டாளான்னு கேட்பாங்க. "ஆஹா அவங்க வரல. ஆனா அவங்க ஃபோன் வந்து இங்க டஸ்ட்பின்ல இருந்துச்சு. நான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்ன ஃபோன கூட எடுக்காம எங்க போயிட்டா? அப்புறம் எப்படி அவ என்ன ஏதாவது பேசுறதுன்னா கான்டாக்ட் பண்ணுவா? அப்ப அவ உண்மையாவே என்ன விட்டுட்டு போயிட்டாளா? அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க நெனச்சுட்டு, மறுபடியுமே வந்து அவங்களுக்கு ஒரு கால் வரும். லாயருக்கு தான் பேசுவாங்க. ஆனாலுமே வந்து அவங்களுமே வந்து ஃபோன வந்து கொஞ்சம் கட் பண்ணிருவாங்க. போய் அவங்க ஃபோன எடுப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த கெட்டவ வந்து அவங்களுக்கு எல்லாமே மெசேஜ் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே இவரு படிச்சுருவாரு. என்னன்னா வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறேன். அவரு தான் என் அப்பா. நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நீ சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிரு. அந்த மாரி எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. உன் ஹஸ்பண்ட் மேல உனக்கு இல்ல எனக்கு தான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து இவரு வந்து படிச்சுருவாரு. என்கிட்ட நீ குழந்தைன்னு சொல்லிட்டு, ஆனா அவகிட்ட வந்து நீ என்னலாம் பண்ணி இது பண்ணியிருக்க. உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ வீட்ல போய் மொட்டை மாடியில வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பதான் வந்து கால் பண்றாரு. "இங்க பாரு நான் உன் வீட்டு மொட்டை மாடியில தான் இருக்கேன். சீக்கிரம் வா உன்கிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு கூப்பட்றாரு. அவ வந்துர்றா. "எப்படியோ நீங்க வந்துட்டீங்க. நானே என்ன நீங்க இக்னோர் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா அதெல்லாம் இல்ல. நீங்க சரி வாங்க எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசலாம். இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு. குழந்தைக்கும் நல்லது இல்லைல. வாங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுவா. அவன் வந்து திரும்பி தான் நிப்பான். அப்பதான் அவன் இப்படின்னு திரும்புவான். திரும்புனதுக்கப்புறம், "உன்னை தான் அவளுக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையே. அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சும்மா தான் பேசினேன்பாங்க. ஆனா இவரு போய் கழுத்த புடிச்சுருவாரு. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா வந்து காசுக்காக அவள வந்து நீ மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கிற? எல்லா விஷயத்தையும் எதுக்கு நீ அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? உனக்கு ஏற்கனவே நான் வந்து வார்னிங் பண்ணேன்ல. ஆனாலுமே நீ இது பண்ணல. அவ என் ஒய்ஃப் தெரியுமா? அவள நீ இன்சல்ட் பண்ணியிருக்கிற. என்னென்னலாம் பண்ணிட்டு அவள எவ்ளோ நீ ஃபீல் பண்ண வச்சிருக்கிற அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப அப்படி எப்படியோ அவங்க கழுத்துலருந்து கைய எடுத்து அவர தள்ளி விட்டுருவா. இல்ல நான் உங்கள ரொம்ப லவ் பண்றேனா, அதனால தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க என் குழந்தை கூடயும் என் கூட இருந்தாவே வந்து ஃபுல் ஃபேமிலியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவா. இங்க பாரு நான் அவள ஏமாத்துனேன்னு சொல்லிட்டு அவ வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட வச்சுட்டேல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல, இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு தெரியும் நான் தான் தப்பு அப்படிங்கிற மாரி ஐயோ! எனக்கு வயிறு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி வந்து நடிப்பா. இங்க பாரு சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிச்சேன்னா நான் நம்பக்கூடிய ஆள் நானுன்னுலாம் நெனைக்காத அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அப்பதான் இவன் வந்து கொஞ்சம் நடிக்கிறத வந்து நிறுத்திருவான். "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா அவளுக்கு குழந்தை இல்ல, உனக்கு குழந்தை இருக்குதுன்னுலாம் சொல்லி காமிச்சிருப்ப." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "உன் குழந்தை இனிமேல் இருந்தா தான" "ஐயோ! இது என் குழந்தை, என் ரத்தயும் சதையுமா இருக்குது. இத எதுவும் கஷ்டப்படுத்திறாதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா அவகிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவள அசிங்கப்படுத்தியிருக்கிற. ஒரு ஃபேமிலிய வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறியா? இந்த குழந்தையுமே வந்து ஒரு கெட்ட குழந்தை தான்." அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு சொல்றாரு. போன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. இவளுக்கு கோவம் வந்துருச்சு. "ஒரு நிமிஷம் நில்லு. நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா? நீயுமே வந்து ஏமாத்துக்காரன் தானே! உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு என்ன திட்டுறதுக்கு? பெரிய ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு அவள தான் பிடிக்கும், லவ் பண்றேன், அது இதெல்லாம் சொல்றியே! ஆனாலுமே வந்து நீ அப்புறம் எதுக்கு வந்து என் கூட வந்து என் பெட்ல படுத்திருக்கிற? அவளவே நினைச்சுட்டு, நீயுமே ஒரு பொய்க்காரன் தான். பண்றதெல்லாம் பண்ற. என்னமோ எனக்கு மட்டும் தான் தப்பு இருக்கு. உன் மேல எந்த தப்பும் இல்லாத மாரி நடிக்கிறியா? இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத." அப்படிங்கிற மாரி "ஏய் நீ வாய மூடு." என்ன வாய மூடுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ ஃபர்ஸ்ட்டு வாய மூடு. நீயும் தான் ஏமாத்தியிருக்கிற உன் ஒய்ஃப்க்கு. எல்லா தப்பையும் என் மேல சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படிங்கிற மாதிரி வந்து இவளும் திட்டி விட்டுர்றா. பேசுனதுல வந்து இவனுக்கு அப்படியே கோவம் வந்துருது. "உன்னைய சும்மாவே விட மாட்டேன். உன்ன கொலை பண்றேன் பாரு." அப்படிங்கிற மாரி வந்து இது பண்ணுவா. அவளுமே வந்து ரொம்ப போராடுவா. கடைசியில அவள புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு இவன் அங்க இருந்து போயிருவான். வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இவன் ஃப்ளாஷ்பேக்ல போயி இவங்க 2 பேரும் பேசினது எல்லாத்தையுமே வந்து இவன் நெனச்சு பார்த்துட்டு இருப்பான். அவ தான் எனக்கு முக்கியம். நான் ஃபிஷ்ஷு, அவ தண்ணி. நாங்க 2 பேரும் எப்பவுமே பிரிய மாட்டோம். இதெல்லாம் சொல்லியிருப்பான்ல. அது எல்லாத்தையுமே வந்து இவன் நெனச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். சாரி என்ன நீ எவ்ளோ நம்பன. ஆனா உன் நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன நீ மன்னிச்சிரு. தயவு செஞ்சு மறுபடியும் திரும்பி வந்துருன்னு நெனச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறான். அந்த டைம் தான் வந்து ஏதோ ஒரு கால் வந்து வருது.
ஒய்ஃப வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னே எங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு என் ஒய்ஃப கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். இத கேட்டு அவன் ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிர்றான். அப்போதான் அவ ஏதோ கிஃப்ட் மாதிரி குடுத்தாளா, அதுல என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறா. அதுல வந்து ஒரு பென் டிரைவ் இருக்கு. அதத்தான் வந்து சிஸ்டம்ல போட்டு பார்க்கறா. இவ ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து இவ பேசுறது தான். என்னன்னா வந்து லாஸ்ட்டா கேட்குறோம், "உங்களுக்கு இதுக்கு ஓகேவா? இந்த சர்ஜரிக்கு? இந்த சர்ஜரி பண்ணிட்டா உங்களுக்கு எல்லா மெமரியும் டெலீட் ஆயிரும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனாலுமே வந்து அவ என்ன சொல்றான்னா வந்து, "நான் தான் வாலண்டரியா எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிக்கிறேன்." டெலீட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நானும் அவரும் இருக்கிற மெமரிலாம் வந்து பெர்மனன்ட்டா டெஸ்ட்ராய் ஆயிரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் மட்டும் தான் இனிமேல் தனியா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிர்றாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் வந்து, "இத நீங்க பார்க்குறீங்கப்ப வந்து உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்றாங்க. "நீ வந்து என்ன ஏமாத்திட்ட. அது எனக்கு எவ்ளோ தெரியுமா கஷ்டமா இருக்கு. அஃப் நான் உன்ன என்னவோ நெனச்சிருந்தேன். ஆனா நீயுமே வந்து சாதாரண ஆளுன்னு தான் முடிவு சொல்லிட்டேல்ல. எனக்கு உங்க 2 பேரையும் பார்த்த அந்த நிமிஷம் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அந்த அப்புறம் அவளுக்கு நீ ரிங்கெல்லாம் போட்டு இது பண்ண நிமிஷம், அந்த நிமிஷமே வந்து நான் செத்துட்டேன்." அப்புறம் எல்லாமே இவங்களுக்குள்ள நடந்த எல்லா இன்சிடென்ட்டையுமே வந்து அந்த வீடியோல வந்து இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. வீடியோ எடுத்தது, அத நான் லாயர் கிட்ட ஃபைல் பண்ணுனது, அது எல்லாத்தையுமே இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இவரு போய் வந்து லாயரையுமே வந்து மீட் பண்ணியிருப்பாரு. "அவள நான் எவ்ளோ தெரியுமா லவ் பண்ணேன். அவ எப்படி என்ன விட்டுட்டு போகலாம்?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "நீ கொஞ்சம் நிறுத்துறியா? அவ எவ்ளோ உன்ன நம்பியிருப்பா. அன்கண்டிஷனல் லவ் உன் மேல வச்சிருந்தா. ஆனாலுமே வந்து நீ அவள ஏமாத்திட்ட. ஏமாத்திட்டு இப்படி நீ பேசுறதெல்லாம் நீ தப்பு." அப்படிங்கிற மாதிரி வந்து லாயர் சொல்றாங்க. "இங்க பாரு, உன்ன நம்பனாங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவள ஹேட் பண்ணலாங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து டென்ஷன் ஆயிட்டு, "இந்தா புடி, இதான் டிவோர்ஸ் அக்ரீமெண்ட்டு. இதுல நீ சைன் போட்டுட்டு போ." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. நான்லாம் வந்து சைன் போட மாட்டேன். அவள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டா அவ மன்னிச்சுருவா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் நான் சொல்றது புரியுதா, புரியலையா? நீங்க அவ ஃப்ரெண்டு தான. ஏதாவது நீங்க சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவன் அப்படியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுவான் அவகிட்ட. "நான் அவ கூட பண்ணுனது தப்பு தான். இருந்தாலுமே வந்து அதுக்காக எப்படி அவ என்ன விட்டுட்டு போவா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவன் கேட்டிருப்பான். ஆனாலுமே வந்து அவங்க சொல்லுவாங்க, "ஏய் நீ லூசா நீ? உனக்கு என்ன சொல்றேன்னே புரியாதா? 20 வருஷமா வந்து 2 பேரும் வந்து ஒண்ணா இருந்திருக்கீங்க. அவளோட பெஸ்ட்டே வந்து உன் கூட இருக்கிறது தான் தெரியுமா? அது எல்லாத்தையுமே வந்து நீ ஏமாத்திட்டு இப்ப முட்டாள் மாரி பேசுற. சைன் போட்டுட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. இல்லாட்டி பார்த்துக்கோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதும்மா." இவனுமே வந்து கோவப்பட்டுட்டு, "நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலைல. நான் அவளோட ஹஸ்பண்ட். அதர் பெர்சன் மாரிலாம் என்னால பிஹேவ் பண்ண முடியாது. நான்லாம் சைன் போட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருவான். சைன் போடலைன்னா அப்புறம் எதுக்கு இங்க இருக்க? வெளிய போன்னு சொல்லிட்டு அவளுமே வந்து கத்திருவா. இது எல்லாத்தையும் தான் வந்து இவன் ஃப்ளாஷ்பேக்கா வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் என்ன வீடியோல சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, "நான் வந்து ஏன் இதெல்லாம் டெலீட் பண்றேன்னா, ஒருவேள உன்ன நான் ஃபியூச்சர்ல பார்த்தாலுமே வந்து நீ யாருங்கிறது தெரியக்கூடாது. என் வலிய மறக்கறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து தயாராகுறேன்னு" சொல்லிட்டு, அவ அப்படியே சின்ன வயசுல பார்த்தது, மறுபடியும் காலேஜ் டைம்ல பார்த்தது, ப்ரப்போஸ் பண்ணும்போது பார்த்தது, வீட்ல 2 பேரும் பேசுனது, இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரீகலெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா வந்து, இது எல்லாமே போயிருச்சுன்னா ஒண்ணுமே இல்ல தான். ஆனாலுமே போனா தான் உனக்கு அப்பதான் இதான் நான் உனக்கு குடுக்குற நல்ல தண்டனை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் தப்பு தான். அது எனக்கு தெரியும். ஆனா உனக்கு வலியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லா வலியையும் நீ குடுத்துட்டு போயிட்டியே! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அங்க இருக்கிற செக்யூரிட்டிலாம் வந்து அலோ பண்ண மாட்டேன். உங்க ஒய்ஃப்லாம் இல்ல. நீங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள இது பண்றாங்க. ஆனாலுமே வந்து செக்யூரிட்டியே வந்து அடிச்சிடுறான். "சாரிங்க தெரியாம அடிச்சுட்டேன். எனக்கு வேற வழி இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள போறான். டாக்டர் வந்து கேட்குறாரு, "நீங்க தானே ஃபியூ?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா நான் தான். என் ஒய்ஃப் எங்க? அவ எங்க இருக்கிறா? சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி கேட்பான். "இல்ல அவங்க டிஸ்சார்ஜ் ஆயி போய் 5 நாள் ஆச்சு." அப்படிங்கிறாங்க. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னங்காட்டி, "ஆமா அவங்க போயிட்டாங்க." அப்படிம்பாங்க. இவன் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயி நிப்பான். அவங்க ஆப்பரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல. அவங்க எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஒரு வேள வந்து ஏதாவது ஞாபகம் வரக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அதெல்லாம் சான்ஸ் இல்ல. எவ்ளோ தைரியம் இருந்தா அவன் இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் சட்டையவே வந்து புடிச்சிருவான். "இங்க பாருங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையுமே முன்னாடி சொல்ட்டேன். அவங்க விருப்பத்தோட தான் வந்து எல்லாமே செஞ்சேன்." அப்படிம்பாங்க. "அதெல்லாம் இல்ல. நீங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மேல தான் வந்து இவன் கோவப்படுவான். "கேரன் டெக்னாலஜில வந்து டெலீட் பண்ணிட்டா மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அவங்க கிட்டயேம்பாங்க." "இல்ல, இல்ல. நீங்க பொய் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் டாக்டர் மேல தான் பழி சொல்லுவான். டாக்டர்
டாக்டர் சொல்லுவாரு, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து லெட்டரும் வீடியோவும் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்பணுமா அனுப்பலையா, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து இங்க இப்படி பண்றீங்க, நீங்க வந்து இங்க சண்டை போடுறது வந்து யூஸே இல்ல, அடுத்தது என்ன வேலையோ அதை போய் பார்க்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து போவாரு. ஆனாலுமே உங்ககிட்ட கடைசியா ஒண்ணு சொல்றேன், இங்க பாருங்க, இது வந்து மெடிக்கல் சென்டர், எங்களுக்குன்னு வந்து சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க மீறிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்களேன், நாங்க போலீஸை தான் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் போயிடுவாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல்லே வந்து உன் சர்ஜரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனிமேல் உன் மெமரி வராதுன்னு சொல்லிட்டாங்க, என்னை மறக்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டியா, எதுக்கு உன்னோட லைஃப் டைம்ல பெயின் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என் லைஃப் ஃபுல்லா பெயினை கொடுத்துட்டியேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வந்து அங்க வார்ட்ரோப்ல ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்றாங்க. உன் நகை எல்லாத்தையுமே வித்தது எல்லாத்தையுமே காசை வந்து நாங்க உன் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்கு? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறியாங்கிறாங்க. நான் என்னோட பழைய பிசினஸே வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கதா நீ பழைய பிசினஸ் பண்ணேங்கிறது? ஆஹா, எனக்கு எதுவும் ஞாபகம்லாம் இல்லை, ஏதோ கம்பெனி இருந்த மாதிரி இருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி அப்பனா நீ இண்டஸ்ட்ரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிடு. ஆமா நான் சேஞ்ச் பண்ணதான் போறேன், நான் ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் நீ ஏதாவது அரேஞ்ச் பண்றியா அப்படிம்பாங்க. சரி நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி வைக்கட்டா, வா 2 பேர் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல ஒரு டிவோர்ஸ் கேஸ் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன், ஆனாலுமே இது கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு, அந்த பால் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், மேபி 10 நாள் இருந்து 15 நாளுக்குள்ள இந்த டிவோர்ஸ் கேஸும் முடிஞ்சிடும், சரி அப்போ குட் நியூஸ் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா வெயிட் பண்ணு குட் நியூஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களோட டிவோர்ஸ் கேஸ் தான், அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிடுறாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டுமே வந்துடுறாரு. மேடம் அவர் சைன் போட வந்து இப்போ மறுத்துட்டாரு, அதனால வந்து அவருக்கு மறுபடியும் கால் பண்ணால் அவர் பிளாக் வேறு பண்ணி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கம்பெனியில் வந்து யாரையாவது பார்த்துட்டே இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் பார்த்துட்டே இருக்கோம், ஆனாலுமே வந்து அவர் கொஞ்ச நாளாக வரல, நம்ம வேணால் போலீஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவர் போகட்டும் விடுங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நானே வந்து என்னன்னு இந்த கேஸை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. கெட்டவளை வந்து ரவுடி எல்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்குவாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுக்கறது, உனக்கு சான்ஸ் கொடுக்கறது வந்து யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இப்போ உடனே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் முடியாது, இவளை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஆனாலுமே இவ வந்து சும்மா நொயின்னு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பா. எனக்கும் அவருக்கு ப்ரோக்கப் ஆயிடுச்சு, ஆனாலுமே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்க கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ல எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும், அவங்க மூலியமா நான் கண்டிப்பா காசு வாங்கிட்டு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். அவனுமே வந்து பக்கத்துல வருவான். உண்மையாவா சொல்ற? ஆமா உண்மையாதான் பிரதர் சொல்றேன், நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றங்காட்டி ஒரு நாள் மட்டும் டைம் தரேன், இல்லாட்டி பாத்துக்குவே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுமாங்க. இவளு வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுவா. ஃபியோ, என்னை இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிட்டேல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இவ அழுகிறா. வீட்டுல வந்து இங்க ஃபியோ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நீ எனக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு பனிஷ்மெண்டா, ஏன் நீ உன்னை எல்லாமே மறக்க வச்ச அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த டைம் தான் வந்து கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க, இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, அதனால சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. இவர் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. எனக்கு ரேண்டோட வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் வருது. எவனா அவ தான் பேசுகிறா, அந்த கெட்டவ தான். எனக்கு வந்து ரேண்டன் எங்கே இருக்கிறான்னு தெரியும், அவளை சொல்லணும், எங்கே இருக்கிறான்னு சொல்லணும்னா நீங்கள் வந்து 50 மில்லியன் அமௌண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இவனுமே வந்து ஓடுறான் அந்த இடத்துக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளவர் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் வந்து இங்கே ஃபியோவும் வந்து இவங்கள பார்க்கல, இவங்க அந்த சொல்கிற இடத்துக்காக அந்த கம்பெனியை தேடி ஓடுறாரு. இவங்களுமே அவங்க வேலையை பார்க்குறாங்க, 2 பேர் மீட் பண்ணவே இல்லை. ஃபியோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தாதான் வந்து இந்த கெட்டவ இருக்கிறது தெரியும். என்ன காசு கொண்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்குறா. ரேனன் இங்கே இருக்கா, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஃபர்ஸ்ட்டு காசு கொடு அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ ஃபஸ்ட்டு காசை கொடு அப்படிங்கிறா. காசை வாங்கிட்டு நீ ஓடிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ உனக்கு அவள் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா. இல்லை நீ கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி நான் கொடுக்குறேன், கொடுத்ததுக்கப்புறம் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பாரு சிஸ்டர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. என்ன சிஸ்டர் வந்துட்டாளா? திரும்பப்ப வந்து அவன் மண்டையிலேயே கட்டையால அடிச்சுட்டு அவனை வந்து சேர்ல கட்டி போட்டு வந்து வச்சிருப்பா.
"டேய் நீ என்ன பண்ற தெரியுதா? நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ற?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்பான். "உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அதான் காசு வாங்கிட்டேல்ல. காசு வாங்குனதுக்கு அப்புறமும் வேற என்னதான் வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறா. "இது சும்மா கொஞ்சம் அமௌண்ட் தானே. இத வச்சு என்ன பண்ண முடியும்? என் மென்டல் டார்ச்சருக்கு கிடைச்ச ஒரு இதுன்னு நெனச்சுக்கலாம். ஆனாலுமே எனக்கு வந்து உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே வேணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். "என்ன நீ சொல்ற?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு கேட்கறாரு. "சரி இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்றாங்க. அங்க எல்லாருமே வந்து வராங்க. இது யாருன்னா, அவங்க கம்பெனில இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் தான். இவங்க எல்லாரும் இங்க வந்துர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா, "நீங்கலாம் ஏன் இங்க இருக்கிறீங்க? ஏன் கம்பெனிக்கு போகலையா? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்பதான் இவங்க சொல்றாங்க, இவங்களுக்கும் சிஸ்டர் எங்க இருக்கிறான்னு தெரியும். அதனால தான்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதா இருந்தாலும் ஒழுங்கா சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஆனா இவ வந்து அப்படியே இது மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்கறா. "மிஸ்டர் ஃபியூ உங்க ஒய்ஃப் காணான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதனால எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி விடுங்க. அவ போனா போயிட்டு போறா. அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க நான் ஒரு அக்ரீமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். இது வந்துனா ஷேர்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஒரே ஒரு சைன் மட்டும் போடுங்க போதும். அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு நாங்க வந்து சொல்லிர்றோம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. "அப்படியா? நீங்க எதுவும் பிரச்சனை பண்றீங்களா? இல்ல என்ன ஏமாத்துறீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க பிரசிடென்ட். உங்கள நாங்க போய் ஏமாத்த முடியுமா? உங்களுக்கு கம்பெனிய விட வந்து வீட்ல இருக்கிற அவள பத்தி தானே முக்கியம். அதனால கம்பெனில எதுக்கு இருந்துட்டீங்க? அதுல நெறைய பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க சைன் போடுங்க. நாங்க இத வச்சுக்கிறோம். நீங்க இனிமேல் பிரசிடென்ட்டா இருக்க தேவையே இல்ல." அப்படிங்கிற மாரி ஒருத்தன் சொல்லிர்றான். இன்னொருத்தன் வந்து என்ன சொல்றான்னா வந்து, "நீங்க அவள பத்தி மட்டும் தான் கவலைப்படுறீங்க. கம்பெனிய பத்தி நீங்க கவலைப்படுறதே இல்ல. அதனால நீங்க சைன் பண்ணிருங்க. இல்லாட்டி யாருக்குமே லாஸ் இல்லாம போயிரும்." அப்புறம் இன்னொருத்தர் சொல்றா, "இங்க பாருங்க. அவ வந்து ஒரே ஒருத்தி தான் இருக்கிறா. அவ வேணுமா, கம்பெனி வேணுமான்னு சூஸ் பண்ணுங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் அவங்கவங்க ஒப்பீனியன வந்து சொல்லிர்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து அவ இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லிட்டு இவன்ட்ட சைன் வாங்குறதுக்காக, "இல்ல நீங்க எல்லாரும் பொய் சொல்றீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்றான். "என்ன நீங்க? பொய்யெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். நீங்க நம்புங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவளுமே வந்து நடிக்கிறா. அவனுக்கு அவ ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு, சரி சைன் போடுறதுக்கு இவனும் வந்து ஒத்துக்கறான். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இவன் கட்டு கூட அவுத்து விடாம பின்னாடி போயி, அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு, அதுல வந்து அக்ரீமெண்ட்ல வந்து இவரு அவங்க கிட்ட இருந்து சைன் வாங்கிர்றாங்க. சைன் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. "அதான் நான் சைன் போட்டுட்டேன்ல, இப்பயாவது அவ எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, "அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் உங்க ட்ரிக்காடா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்கிறவர் சொல்றாரு, "இத்தன வருஷமா வந்து பிசினஸ் ஃபீல்ட்லயே இருக்கிற, எப்படி ட்ரிக் பண்ணி சைன் வாங்குறதுன்னு கூட தெரியாமயா இருந்திருக்க? நீ எல்லாம் எப்படி இவ்வளோ நாளா பிசினஸ் வேர்ல்ட்ல இருந்த?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவர கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. "என்ன உன்கிட்ட எதுவுமே இல்லையா? எல்லாமே போயிருச்சா?" அப்படிங்கிற மாதிரி வந்து இவளும் கேட்டுட்டு, இவளுமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சா. "எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உன்னால தாண்டி எல்லாமே போச்சு." அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாரு. ஆனாலுமே இவ வந்து பைத்தியம் மாரியே சிரிச்சுட்டே இருக்கிறா. இவன் என்ன பண்ணுவான்னா, அங்க இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவருகிட்ட வந்து, "இங்க வாங்க. நம்ம 2 பேரும் இனிமேலு க்ளோஸா இருக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருப்பாங்க. "என்ன நீ பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்ன இத காமிச்சு இது பண்றியா? இவன மாரி நான் என்ன முட்டாளா? உன்ன போய் நம்புறதுக்கு." அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். இவன நெனைக்கும்போது உனக்கு வெறுப்பா இருக்குதுன்னா, உன்ன நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. எதுக்கு? இவன ஏமாத்தி காசு வாங்குன மாரி எங்கள ஏமாத்தி நீ காசு வாங்க போறியா? அப்படிம்பாங்க. "நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீங்க பண்றதெல்லாம் சரியில்லேம்மா." ஆனாலுமே இங்க ஃபியோ வந்து அவன் கட்ட வந்து கழட்ட முடியுமான்னு தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனாலுமே அங்க இருக்கிறவரு வந்து இவ கொஞ்சம் வேணான்னு சொல்லிட்டு இவள புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அவ கீழ விழுந்துருவா. கீழ விழுந்ததுக்கு அப்புறமா வந்து இவளுக்கு அப்படியே வந்து அவ கார்டையுமே ஒருத்தன் வந்து புடுங்கிட்டு போயிருவான். இவளுக்கு அப்படியே அந்தே செகண்ட் வந்து "காச குட்றா, காச குட்றாம்பான்." ஆனாலுமே இவளுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்து இவளுக்கு வந்து அபார்ட் ஆயிரும் அதே இடத்துல. கழட்டிருவான். கழட்டிட்டு எந்திரிப்பான். இவ கால புடிச்சுட்டு கெஞ்சுவான். "நீங்களும் போயிறாதீங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவான். "அதெல்லாம் பண்ண முடியாது. உன்னால தான் எனக்கு எல்லாமே போயிடுச்சு. நீ தான் என்னோட இது எல்லாத்தையுமே அழிச்சிட்ட தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள உதறி தள்ளிட்டு போயிருவான். இவ அப்படியே வந்து ஃபியூன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுவா.
ரோட்ல அப்படியே புலம்பிட்டே வருவான். முன்னாடி சொன்னா நம்ம 2 பேர்ட்ட யாராலையுமே வந்து பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பான். அவங்க சொல்லுவாங்கல்ல, நம்ம 2 பேரும் பிரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூல, அதெல்லாம் வந்து இவன் நினைச்சு பார்த்துட்டே வருவான். பார்த்துட்டே அப்படியே ஒரு பைத்தியக்காரன் மாதிரியே அங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பான். அங்கதான் வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ளவர் ஷாப்புமே வந்து இருக்கும். அவனுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி தான் இருக்கும். அவன் யாரோ வந்து இடிச்சிருவாங்க. இடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு போய் தேடுவான். ஆனா தேடி பார்த்தா வந்து அங்க வந்து ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அதனால அவனுக்கு அந்த இடத்துலயே வந்து ரொம்ப தலை சுத்தி மயக்கம் வந்து கீழே விழுந்துருவான் அவன். மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அவனை அப்படியே வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அவனை போய் யாரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இவனும் அப்படியே கண் முழிச்சு எந்திரிச்சு உட்காருவான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து அங்க யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பான். என்னை யார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா, எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த குளூர்ல வந்து நீ ஸ்வெட்டர் கூட போடாம இருந்த, விட்டா நீ செத்து இருப்பேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்லுவாங்க. லாயர் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. இவங்க அவங்க ஷாப் போயிடுவாங்க. இவன் எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் ஒரு கேஸ் இது பண்றேன்ல, அதோட பார்ட்டியே இவன் தான் டிவோர்ஸே கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் மென்டல் டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இவன் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்தினானா அப்படின்னாங்க. இல்ல மயக்கம் போட்டு ரோட்டை விழுந்துட்டான், அதனால நான் இவனை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். சரி நான் போய் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நீ எது கவலைப்படாதுன்னு சொல்லிடுவாங்க. வந்து அவங்க ஃப்ரெண்டு யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனாலுமே இவன் சொல்றான், இல்ல இல்ல நீ அங்களா இருக்காது, மயக்கம் வந்து விழுந்ததுக்கு முன்னாடி வந்து ஏன்னு தான் பார்த்தேன், அவ வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ என்ன தூங்கிட்டா இருக்க, முழிடா, சும்மா லூசு மாதிரி நடிச்சுட்டே இருக்காத, ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோ, அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, அதனால நானும் போறேன், நீ உன்னை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனாலுமே அவன் வந்து ரொம்ப திங்க் பண்ணி பார்க்கறான். என்ன திங்க் பண்ணி பார்க்கறான்னா, இவன் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல வந்து ஹீரோயின் என்ன மாதிரி தான் வந்து இவன் ஃபீல் பண்றான். அதைத்தான் நினைச்சு பார்க்கறான். நம்ம தான் உண்மையாவே தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா என்னன்னு தெரியலையே, சரி போய் என்னன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க ஷாப்புக்கு தான் வந்து போய் கண்ணை திறக்கிறான். ஹீரோயின் வந்து யார் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனாலுமே இவன் எதுவுமே வந்து பேச மாட்டான். இவன் பாட்டுக்கு போய் வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணிடுவான். கடைசியாக அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்குவான். ஏய் நீ யாரு, என்ன பண்ற, விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏய் நான் தான் அவன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பிடிச்ச ஹீரோயின் வந்து தள்ளி விட்டுருவாங்க. கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நான் தான் ஃபியோ, நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படிம்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, இவன் ஒரு மென்டல்னு. அதை வந்து நினச்சி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து தப்பான நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அதனால உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லூசு மாதிரி பேசாத, நீ தான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வெளியே போல நான் ஃபோன்ஸ் கால் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போதான் அவர் நினச்சி பார்க்குறாரு, அவங்க முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு நாள் நீயே வந்தா கூட எனக்கு அடையாளம் தெரியாது, நான் மறந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு இவர் வந்து ஃபீல் பண்ணி அழுக முடிச்சிடுறாரு. உனக்கு சர்ஜரி ஆச்சு, ஞாபகம் தெரியிருக்கா, அதுல நீ எல்லாத்தையுமே வந்து மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து போயிடுறாரு. அப்படியே வீட்டுக்கு வந்து அதவே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. மறக்கிறது வந்து சாகோட கொடுமை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில வந்து இவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சான்ஸ் கொடுக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப ஹீரோயின் கேட்டிருப்பாங்கல்ல, ஒரு நாள் என்ன மறந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி, உனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் மறுபடியும் நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் இவருக்கு இப்ப ஞாபகம் வந்துடும். சரி நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, நம்ம போய் ரிமைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் வந்து அங்க இருக்காங்க. இவர் வந்து கேக் கொண்டு வர்றாரு. கேக் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீ மறுபடியும் வந்துட்டியா, உங்ககிட்ட லாஸ்ட் டைமே கிளியரா சொன்னேன்ல, ஒரு டைம் சொன்னா புரியாதாமாங்க, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கேக் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க சாரியை வேணா நான் ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு கேக் தேவையில்லை, நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போயிடுவாங்க. இது உன்னோட ஃபேவரட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அந்த கேக் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன். அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் போய் கொடுத்துட்டு விஷ் பண்றாங்க. விஷ் பண்ணதுக்கு அப்புறமா இவன் தான் வந்து புதுசா என் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேண்டில பார்த்தவங்க நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களும் இவன் மட்டும்தான் இருக்காங்க. சிஸ்டர் அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்பாங்க. ஏன் நீ அவளுக்கு ட்ரை
ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படிம்பாங்க. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்களுமே வந்து தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா வந்து அங்க வந்து ஃபியோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்குவாரு. நீ இங்கேயும் வந்துட்டியா? உனக்கு எத்தன டைம் வார்னிங் பண்ணாலும் புரியாதா? டேய் இவ என் ஒய்ஃப்டா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இவ கூட நீ இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுவாரு. அந்த இடத்துக்கு தான் கரெக்டா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்துருவாங்க. இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? அப்படிங்கிற மாதிரி அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் தான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைனே போடல. இவ இன்னுமே என் ஒய்ஃப் தான். ஆனாலுமே எப்படி இவன் இன்னொருத்தன் கூட இருக்கிறா அப்படிம்பாங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாத. நான் பிரதர் அவ சிஸ்டருங்க. நீங்க என்னங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவான். ஆனாலுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகி வந்து அவனை வந்து அடிச்சிருவா ஃபியோவை. அடிச்சதுக்கு அப்புறம் வந்தா வந்து அப்படியே அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்பான். நம்ம 20 வருஷமா ஒன்னாதான் இருந்தோம். ஆனா இது வரைக்கும் ஒரு டைம் கூட நீ என்னை அடிச்சதே இல்லை தெரியுமா? ஆனா நீ என்னை இப்ப அடிச்சிட்ட, அது இன்னொருத்தனுக்காக அடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க பாருங்க உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஃப்ரெண்டுமே சொல்லுவான். இவன் யாரு? இவனோட நேம் என்ன? இவன் எதுக்கு சும்மா சும்மா இங்க வரான்னு சொல்லிட்டு அவ கேட்பா. நான் தான் வந்து ஃபியோ, நான் தான் உன் ஹஸ்பண்ட், இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நம்ம 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஃபோட்டோ, மேரேஜ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோன்னு எல்லா ஃபோட்டோவும் வந்து அவன் காமிப்பான். இல்லைங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, உனக்கு சர்ஜரி நடந்துச்சுல்ல அதனால உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. உனக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் வந்து மறுபடியும் வந்து என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கேன். உனக்கு ஞாபகம் வரப்ப வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. முன்னாடி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை வந்து இப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டி போட்டுட்டு அவர் ரிங்கை காமிப்பாரு. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு. ஒரு ரிங்க காமிக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்த்து இருந்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணனாங்க தான். ஆனாலும் நீங்க சொல்றது ஒரு வேளை வந்து உண்மையா கூட இருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலுமே வந்து எனக்கு சுத்தமா வந்து எந்த ஞாபகமும் இல்லை. எனக்கு இப்ப மேரேஜ் ப்ரப்போசல்லாம் எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல. செகண்ட் உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னோட மைண்டையும் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இனிமேல் என்னை லைஃப்ல தயவு செஞ்சு நிம்மதியா விடுங்க. இதுதான் டீசெண்டா சொல்றேன். இனிமேல் நான் டீசெண்டா சொல்ல மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க ஹீரோயின். இவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இவருமே வந்து அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் அப்படியே வெளியே வந்து ரொம்ப அழுதுட்டு எங்கேயோ ஓடுவாங்க. இவனுமே வந்து ஹீரோயினை தேடிட்டு ஓடுவான். அங்க கரெக்டா ஒரு கார் வந்து இவனை வந்து இடிச்சிடும். இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டு அப்படியே கீழே விழுந்து மயங்கிடுவான். இவனை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு அப்பதான் வந்து மயக்கம் தெளியுது. தெளிஞ்சதுக்கு அப்புறம் வந்து காலில் ரொம்ப பெயினா இருக்கு. ஏன்னா வந்து இவனுக்கு காலில் அடிபட்டங்காட்டி இந்த லாயர் தான் வந்து நீ மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவையா என்னை விட்டுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நீங்களும் இன்னும் என்கிட்ட பொய் தானே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, ஃபியோ நீங்க ஏன் இன்னுமே வந்து பாஸ்ட் பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நான் கூட நினைச்சேன் எப்படி அவ உங்களை விட்டுட்டு இருக்க முடியுமான்னு நினைச்சேன். ஆனாலுமே இப்ப பாத்தீங்களா அவ இருக்கிறாதான். அவனால முடிஞ்ச வரைக்கும் நல்லாதான் இருக்கிறா. நான் அவளை ஏன் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நானும் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்க பாருங்க, இந்த கடைசியா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். தயவு செஞ்சு இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து சைன் போட்டுருங்க. 2 பேரும் இது செப்பரேட் ஆயிருங்க. நீங்க உங்க வழியில பாத்துக்கங்க. அவ வழியில பார்த்துட்டு போகட்டும். அவ எல்லாத்தையும் மறந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க டிவோர்ஸ் பேப்பரை வச்சுட்டு இவங்க வந்து போயிருவாங்க. அப்பதான் இவருமே வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுப்பாரு. இனிமேல் வந்து பின்னாடி போக முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவரே நினைச்சு பார்த்துட்டு அவரே வந்து அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லயும் வந்து சைன் போட்டுடுறாரு. கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் வந்து வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காரு. காலில் அடிபட்டங்காட்டி அங்கேருந்து ஒருத்தவங்க ஓடி வந்து பொக்கே கொடுக்குறாங்க. அந்த பொக்கே வாங்கிக்கிறாங்க. இல்லைங்க இந்த ஃப்ளவர்ஸ் வந்து யாருக்கு? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கொடுத்தவங்க கேட்குறாங்க. ஆனாலுமே அவர் வந்து இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே அந்த ஃப்ளவரவே வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃப்ளவர் பொக்கேவை வாங்கிட்டு அப்படியே வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க கடையில் இருக்கிறாங்க. இவர் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம எதுவும் இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளோட வேலையை தானே பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவருமே வந்து அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாரு.
இவரு போனதுக்கு அப்புறம் வந்து ஹீரோயினும் வந்து அப்படியே எட்டி பாக்குறாங்க. அவர் இருக்கிறாரா போயிட்டாரான்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு லெட்டரை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. லெட்டர் ஓபன் பண்ணிட்டு ஒரு பிளாஷ்பேக் வந்து நினைச்சு பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு வந்து அந்த லாயர் தான் வந்து இந்தங்க இதை வந்து ரேண்ட்ரன் உங்ககிட்ட கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை தான் வந்து இவர் ஓபன் பண்ணி பாப்பாரு. அந்த லெட்டர்ல வந்து அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா வந்து, உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு வந்து சாரி. உங்களோட மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே வந்து நானே பே பண்ணிடுறேன். பாஸ்ட்டை பற்றி போனா போயிட்டு போகுதுன்னு விடுங்க. அதனால வந்து வீணா மெடிக்கல் செலவு தான் வருது. நீங்க நிறைய பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே வந்து பழசுக்கு தான் போக முடியும்னு சொன்னா போக முடியாது. அதனால நீங்களுமே வந்து பெயின்ஃபுல்லா இருக்கிற பாஸ்ட்டை மறந்துட்டு புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முடியலனா ரீசெட் பண்ணிட்டு ஜீரோலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த லெட்டர்ல வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதனாலதான் இவருமே வந்து மாறிடுறாரு. இதைத்தான் வந்து இவர் ஃப்ளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு அவங்களோட போட்டோஸ் வந்து சின்ன வயசு போட்டோல இருந்து எல்லா போட்டோவுமே இவர் வந்து வச்சுட்டு அவங்களவே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு. எனக்கு நீ கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் எப்பவுமே வந்து என் ஞாபகத்துல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே நினைச்சிட்டு வந்து இவரு வந்து அப்படியே வாழ்றாரு. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.